நிகழ்ச்சியில பார்க்க போற படம் கககப்போ. கேஷவ் ஹீரோவா, சாக்ஷி அகர்வால் ஹீரோயினா நடிக்க இவங்க கூட இந்த படத்துல மயில்சாமி, மதன் பாபு, MS பாஸ்கர், சிங்கம் புலி, பஞ்சு சுப்பு, ரோபோ சங்கர், நிரோஷா மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. முகமது இக்பால் ஒளிப்பதிவுல, தீனா இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு PS விஜய். தயாரிச்சிருக்காங்க செல்வி சங்கர் லிங்கம். ஹலோ, யூ ஆர் லிஃப்டிங், ஐ அம் கமிங். ஏண்டி அவ ஏதோ சொன்னான்றதுக்காக இதெல்லாம் பண்ணலாமா? எனக்கு என்னமோ இது தப்பா தோணுது. ஐயோ அம்மா! சார், என்னாச்சு சார்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. கிரேட் சார், நீங்க அவ்வளவு பெரிய லாரி அடிச்சு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. 100 இயர்ஸ் இருப்பீங்க நீங்க. ஏயா லூசாயா நீ பாட்டுக்கு நடு ரோட்ல வந்து நிக்கிற. என்னையா ப்ராப்ளம் உனக்கு? நோ ப்ராப்ளம் சார். நோ ப்ராப்ளமா? எங்க உயிரை ஏன் வந்து வாங்குறீங்க? போங்கம்மா போங்க. சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். சார் மூச்சு பேச்சே இல்லை சார். நான் மூச்சு பேச்சா இல்லையா? என்னய்யா சொல்ற? யோ ஏந்திரியா? யோ செத்து போயிட்டார் சார். செத்துட்டானா? யோ ஏந்திரியா? யோ ஒரே ஒரு அடி தானே ஆச்சு. அவ்வளோ பெரிய என்னடி இது? நீ இப்பதான் உன் வாயால அவர் 100 வயசுக்கு நல்லா இருப்பாருன்னு சொன்ன. நீ சொன்ன அடுத்த நிமிஷமே அவ்வளோ பெரிய லாரி அடிச்சு சாகாத மனுஷன் ஒரே அறையில செத்துட்டாரு. இல்ல, இதுல ஏதோ தப்பா இருக்கு. இருங்கப்பா கொஞ்சம் இருங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பா. உங்களுக்காக தானப்பா நிற்கிறேன். இருங்க ஒருத்தராக கொடுங்கப்பா, கையெழுத்து போடுங்க. தள்ளிங்கப்பா, தள்ளி நில்லுங்கப்பா, காற்று வரட்டும். அவ்வளோ வர சொல்லுப்பா. சார் எப்படி சார் இப்பதான் புதுசா வந்திருக்காங்க? நீ வேறப்பா, பிரச்சனை. அடுத்த படத்து ஹீரோன்னு சொல்லி வர சொல்லுப்பா. பால் ஊத்துறீங்களா? ஓகே. ஏசியில் ஆன்ல இருக்குல்ல. அப்பா சென்னை ஒரே சூடா இருக்கப்பா. பவரு நானு என்னடி சொல்லுங்களா? என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க உட்காந்துருக்கீங்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இந்த ஆள் இப்படியே தான் எங்க 3 பேர்கிட்டயும் பேசி எங்க பணத்தெல்லாம் புடுங்கி ஷூட்டிங் பண்றேன் அது பண்றேன்னு சின்ன சின்ன பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கணுமே தொடக்கி கீழே இறங்கவே இல்ல. இந்த ஆள் கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்க. ஐயா, இன்னும் மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆகலையா? சார், இந்த ஆளை விரட்டி விட்டு நடு ரோட்ல நின்னு பிச்சை எடுத்தாதான் இந்த ஆளுக்கு புத்தி வரும். அதனமா செஞ்சிட்டு இருக்கா? சூப்பர் சார். சும்மா இருயா, நீ வேற. ஏமா எப்படிமா 3 பேர் இவர்கிட்ட கரெக்டானாங்கன்னு கேக்குறீங்களா? ஆர்டரா தான் போயிருக்காங்க. எனக்கு நெக்ஸ்ட் ஸ்ரீதேவி சொன்னாரு, நான் அச்சா சொன்னேன். என்ன குஷ்புன்னு சொன்னேன் சார். நான் தான் சார் நயன்தாரா. ஏமா உனக்கு என்ன ஆச்சு? என்ன அடுத்த ஹன்சிகான்னு சொல்லி கூப்பிட்டா சார். கொன்னுடுவேன். ரொம்ப நன்றிமா. அக்கார்டிங் டு தி லா திஸ் இஸ் பிகாமி கேஸ். இந்திய திருமண சட்டம். குடும்பம்னா இது போல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இத போய் நடுத்தர கொண்டு வந்தா அசிங்கமா இருக்காது. ஹே வாட் இஸ் திஸ்? ஓகே ஓகே தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மூதேவிலா, சி முப்பெரும் தேவிலா. என் செல்லம், என் கண்ணு, என் மூக்கு. செல்லம், நீங்க இல்லாம நான் இல்லடா. நான் உயிர்னா நீங்க உடல்றா. அது கலைடா, கலை வெறி. இது குடும்பம். எப்படி ஒத்துமையா நம்ம 4 பேரும் செட்டே அந்த கண்ணுரோட்டி பொருளை கொண்டாந்து கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஆர்டிஸ்ட் பவர் ஸ்டார்னு அங்க இருக்காரு. சார் நீங்க இருங்க சார், நாங்க பேசிக்கிறோம். அப்புறம் நாங்க எங்க இருக்கோம்? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, பவர் ஸ்டார். அவரு நீங்க தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இன்னைக்கு ஆம்பளைங்க எப்படி இருக்காங்க? டைவர்ஸ்னு கேட்டா டக்குன்னு கையெழுத்து போட்டு கப்புன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவர் அப்படியா? நீங்க தான் கதின்னு உங்க கால்ல விழுகிறாரு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? உங்க மேல ஒரு இதுங்க. இந்த படத்தோடைய கதை, ஹீரோ கேஷவ் ஏழை, அதிர்ஷ்டம் இல்லாதவர். ஹீரோயின் சாக்ஷி அகர்வால் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். அவங்க எது சொன்னாலும் நடக்கும். ஹீரோ ஹீரோயினை காதலிக்கிறாரு, ஆனால் அது தெரியாமலே ஹீரோயின் இருக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தனக்கு வந்து தான் மேலும் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பஞ்சு சுப்பு ஹீரோயினை மிரட்டி தன்னை கல்யாணம் பண்ண வைக்க சம்மதிக்க வைக்கிறார். பஞ்சு சுப்பு ஏற்பாடு செய்த பார்ட்டி ஒன்றில் யூனிஃபார்ம் போட்ட ஹீரோவும் மற்ற யூனிஃபார்ம் போட்ட பணியாளர்களும் சர்வீஸ் செய்ய ஒரு சந்தர்ப்பத்தில் ஹீரோ ஹீரோயின் இருட்டில் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இந்த முத்தத்துக்கு பிறகு ஹீரோயினிடம் இருக்கும் அதிர்ஷ்டம் ஹீரோவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீரோ அதிர்ஷ்டசாலியா மாறுறாரு. அதே சமயம் ஹீரோயின் துரதிர்ஷ்டசாலியா மாறுறாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து போன அதிர்ஷ்டம் மறுபடியும் அவங்களுக்கு திரும்பி வரணும்னா அவங்க யாருக்கு முத்தம் கொடுத்தாங்களோ மறுபடியும் அந்த நபரையே தேடி கண்டுபிடிச்சு மீண்டும் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. இதுக்காக ஹீரோயின் எடுக்கிற முயற்சிகள் பலிச்சதா? அவங்க கிட்ட இருந்து போன அதிர்ஷ்டம் மீண்டும் அவங்க கிட்டயே திரும்பி வந்ததா? இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது வேற ஒரு. ஏய்
என்ன பாக்குற? இது அப்பவே வித்துடலாம்னு சொன்னல. இந்த வண்டியை பார்த்து நிறுத்து. என்னால இந்த வண்டியெல்லாம் வர முடியாது. எனக்கு நல்ல பைக் வேணும். நீ கேட்டா உடனே பைக் வந்துருமா? டேய் கனதாசா, டேய் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுடா. என்னடா? இந்த கிளவுஸ் கண்ணாடி எல்லாத்தையும் வச்சுக்கோ. வண்டி ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு முக்கியமான ஒரு கவரேஜ் இருக்கு. நான் சாயந்தரம் வந்து வண்டியை வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் பைக் நீயே வச்சுக்கோ. ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்குடா. நீ போட வேண்டாம். டேய் நில்லுடா, வாங்க சார். பாஸ் வந்துட்டேன். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேடா. போலாமா? ராவ போலீஸ் ஆபீசர் பேசுறேன். ஏதாவது ஒரு கேஸ் பிடிச்சு கூடியா? சத்தியமா பயந்து போக மாட்டேன். சொன்னா கேளியா? நான் எதுக்கு நிறுத்துறேன்? ஸ்லோ ஆகுதுடி. என்னடி இவனுங்க வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. வண்டி வேற பிரச்சனை பண்ணுது. என்னடி இந்த நேரத்துல இந்த வண்டி இப்படி சொதப்புது? இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு. முதல்ல நம்ம அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஏறு. இந்த லெஃப்ட்ல போ. ஏய் போலீஸ் டி, கோ கோ கோ. எங்க இவ்வளவு வேகமா போறாளுங்க? போ போ போ, வேகமா போடா. டேய் எதுடா ஸ்லோ பண்ற? யோ அப்படியே லைன்ல இரு. எனக்கு ஒரு கேஸ் சீக்கிரமா இருக்கு. என்னன்னு பொண்ணு வரட்டி பிடிக்க வக்கு இல்ல. ஆமாயா சார் இப்பதான் கண்ண புடுங்கனாங்க கேஸ் தானா? ஆமாயா சொன்னா என்ன கேளியா? பண்ணுங்க? இதுங்க ரெண்டும் ஜகஜால கிளாடிங்களா இருக்குதுங்கடா. காலையில இருந்து ஒரு ஆடிட்டர், ஒரு வக்கீல், ஒரு பினான்சியர், ஒரு நடிகர். இதுங்க லிஸ்ட்ல என்ன எத்தனை பேர் இருக்காங்களோ? டேய் வாய்முறா. இப்போ எந்த பக்கம் தேடுறது? ஏதோ பெரிய கேஸா இருக்குல்ல. சார் வேணா. இவனுங்களும் வேகமா போறானுங்களே. அக்கா எனக்கு ஒரு கேஸ் சிக்கிருச்சுடா. பழைய ஸ்கூட்டி, அதுல போறது 2 பார்ட்டி. இவளுக்கு பேசுறத வச்சு பார்த்தாலே இது கேஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த கேஸை பிடிக்கிறேன். ஆபீசர் மூக்குக்குள்ள விரல விட்டு ஆட்டுறேன். யோ ரெடியா வண்டியா? இப்போ நீ அந்த ஆளை எங்கடி போய் கண்டுபிடிப்ப? அதாண்டி எனக்கும் புரியல. போலீஸ் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணுது? போ போ போ. சீக்கிரம் போ. பின்னாடி பாக்குறாங்க பாரு. சீக்கிரம் போயா. என்னாச்சு சார்? ஒரு சைடு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். உனக்கு ஒண்ணும் ஆகல. கண்டிப்பா இந்த கேஸை நான் பிடிச்சிருவேன். வா வா வண்டி எடு வண்டி எடு. எங்கடி ஓடுறீங்க? ஏய் நில்லுடி. ஏய் நில்லுடி நில்லுடி. என்னடி பேசுறீங்க? என்னடி ஆளுகள் ஓட்ட பத்தி சொல்லுடி. ஏய் நில்லுடி. கவிதா கிளம்பிட்ட கலக்க போறா. கண்ணுல கண்ட உன்னை கிழிக்க போறா. கத்தியில ரத்தமில்ல முத்தம் தர போறா. கண்ணுல கண்ட உன்னை கிழிக்க போறா. இதான் உன் மேட்ரா? இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ என்னையவே டபாய்க்கிற. அதுவும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் பாக்குற. என் தாத்தா ஆர்பி சௌத்ரி, எங்க அப்பா வால்டர் வெற்றிவேல், என் தம்பி அன்புச்செழியன் ஐபிஎஸ். இவங்களெல்லாம் கூட நீ ஏமாத்திரலாம். ஆனா என்ன ஏமாத்தலாம் நினைச்ச பாத்தியா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நான் எல்லாருக்கும் பிடிச்ச போலீஸ் ஆபீசர். ராகவன் ஐபிஎஸ். அதிர்ஷ்டம் இல்லாதவராக அவமானப்படும் காட்சிகள்லையும், பிறகு அதிர்ஷ்டம் வந்த பின் ஓடிப்போன தன் அப்பா, தன்னுடைய அக்கா, புருஷன் இப்படிப்பட்டவர்கள் தேடி வரும் காட்சிகள்லையும் பொருத்தமான நடிப்பை தந்திருக்காரு. ஹீரோயின் சாக்ஷி அகர்வால் அதிர்ஷ்டத்தை தேடி ஒவ்வொருவரிடம் முத்தத்திற்காக ஓடும் காட்சி பரிதாபம் கலந்த ரசனை. பிரமிட் சாமியாராக வரும் MS பாஸ்கர், இன்ஸ்பெக்டராக வரும் ரோபோ சங்கர் என எல்லா நகைச்சுவை கதாபாத்திரங்களின் நடிப்பும் சிரிப்பு. டேய் இந்த ஆளை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. நீ பாத்திருக்க? டேய் ஆளுகளும் சொல்றா, சுவாமிஜி எவ்வளவு தெய்வீகமா இருக்காரு பாரு. சாமி இல்லடா, எங்கேயோ டைட் க்ளோஸ் அப்ல பாத்திருக்கேன். ஓம் சுக்ரானந்தா. ஓம் அம்சானந்தா. அற்புதமான அற்புதங்களே, அற்புதமாக வந்த அற்புதங்களே, என் இனிய அற்புதங்களே, இந்த இனிய பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க ஒரே ஒரு மார்க்கம்தான். மனச காலியா வைங்க, லைஃப ஜாலியா வைங்க. ஓம் சுக்ரானந்தா. அற்புதமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யூடோரண்டுகளோ பீட்டோரண்டுகளோ வரலாம். உங்கள் வாழ்க்கையின் ஒளித்தகட்டை தகுதி இழக்கச் செய்யலாம். யூடோரண்ட் பீட்டோரண்டா? கவலைப்பட்டு விடாதீர்கள். மனசை காலியாக வையுங்கள், லைஃபை ஜாலியாக வையுங்கள். இவங்க ஏரியால திருட்டு விசிட்டு இருந்தவன்டா. என்னடா சொல்ற? வியாபாரம் டல் ஆயிடுச்சுங்கனால இங்க வந்துட்டு இருக்கான்.
டேய் இவங்கிட்ட நானே 4-5 பிட்டு படம் வாங்கி பார்த்துருக்கேன்டா. சும்மா இரு. ஐயோ, இந்த அற்புதமான மார்க்கத்தை பின்பற்ற அரிய வகையான எளிய யோக முத்திரைகளை உபதேசிக்கவே இந்த ஜீவன் பூமியில் உதித்துள்ளேன். பாருங்கள், பின்பற்றுங்கள், பரவசமடையுங்கள். என்னடா ரங்கா? அண்ணே நீங்க மெய்யாலுமே அருள் வந்த மாதிரியே இருக்கீங்கண்ணே. டேய், கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படித்தான் மெயின்டைன் பண்ணணும். ஃபிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமில்ல? நான்சன், ஸ்டூபிட். ஓ, அடுத்து பாரு. எம்மா, இப்போ அவன் என்ன பண்ண போறான்? ஓ, அற்புதமானவர்களே, முதல் முத்திரை சுவாமி கங்கனானந்தா அருளியது. பின்பற்றுங்கள். அடுத்த முத்திரையை அருளியது ஸ்ரீலஸ்ரீ சுவாஜிராவ் சாமிகள். அற்புதமானவர்களே, மூன்றாவது முத்திரையை வழங்கியது தாயி ரகசியானந்தா. பின்பற்றுங்கள். அடுத்த முத்திரை சரோஜானந்தா. நான் கவனிக்கல. ஒன்ஸ் மோர் சாமி. டேய், குறுக்குல எதுவும் பேசக்கூடாது. சாமிஜி என்ன செய்யறாரோ அதையே செய். இந்த முத்திரையை நாபி கமலத்திலிருந்து மூச்சை உள்ளிழுத்து செய்ய வேண்டும். எங்கே செய்யுங்கள். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டீரா, இந்த மாதிரி யோகா முத்திரை எல்லாம் பார்த்ததே இல்லடா. ஏச்சி நிறுத்து. இந்த மாதிரி முத்திரை நீ பார்த்ததே இல்ல? கொஞ்சம் அந்த ஓம் ரெக்கார்டிங்க கட் பண்ணிட்டு ஒரிஜினல் ஆர்ஆரோட அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓப்பன் கங்னம் ஸ்டார். ஆமாடா. அற்புதமானவர்களே, ஐந்தாவது யோக முத்திரையை இந்த உலகிற்கு அருளியது தப்பித்து வந்த கலைஞர்களின் ஆசீர்வாதத்துடன் சிவகார்த்திகேய சித்தர் அருளியது. இங்க கவனிச்சிய? இது மான் கரத்து சிம்பல் மாதிரி இல்ல? இப்ப தெரியுதா? அற்புதமானவர்களே, இந்த அற்புதத்தை அனுபவிக்க மனச காலியா வைங்க, லைஃப ஜாலியா வைங்க. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.